ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டே 18th. ஸோ இன்றைக்கி மார்னிங்கே டைம் இருந்தது. அதனால் மார்னிங் முடிக்கிறது வந்து நேற்றுக்கு முடித்தது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதனால் சரி, ஓகே, அதனால் மார்னிங் கொஞ்சம் வேகமாக எந்திரிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு. இதில் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, மார்னிங் சீக்கிரம் நம்ம செய்யணுன்னா நைட் சீக்கிரமாக தூங்க போகணும். அப்போ தான் நமக்கு ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஒரு செட்டு, அதாவது ஒரு செட்டு மீன்ஸ் ஒரு ரவுண்டு ரைட் எப்படி பண்ணுறது, ஒரு ரவுண்டு லெஃப்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் வீடியோவில் காட்டிட்டு அதுக்கப்புறமா நாம் இன்றைக்கி பயிற்சிக்கு போகலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆசனத்தோட நேம்ஸும் வந்து சொல்லிகிட்டே செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து சமஸ்துதியில் நின்றுக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி கையை கூப்பி பிரணாமாசனா. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம வந்து கையை நல்லா பின்னாடி தூக்கி பின்னாடி நல்லா பேக் பெண்ட் பண்ணணும். இது வந்து ஹஸ்த உத்தானாசனா. அதுக்கப்புறம் அப்படியே கையை கீழே கொண்டு வரோம், பாதஹஸ்தாசனா. அப்புறம் வலது கால் பின்னாடி, அஸ்வசஞ்சலனாசனா. அப்புறம் தண்டாசனா. அதுக்கப்புறம் அஷ்டாங்க நமஸ்காராசனா. 8 பார்ட் வந்து தரையில் இருக்கணும். 2 காலோட பின்பகுதி, 2 முட்டி 4, 2 பாதம் 6, ஒரு செஸ்ட் ஒன்று 7, ஒரு சின் ஒன்று 8. அப்புறம் இந்த கை வந்து செஸ்ட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டு 2 காலும் சேர்த்து இருக்கணும். அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சோன்னா, இப்படி இருக்கக்கூடாது, ஷோல்டரை பின்னாடி தள்ளி புஜங்காசனா. அதுக்கப்புறமா அப்படியே போனோம்னா நல்ல கால் கீழே வச்சு பர்வதாசனா. இந்த கால் இழுக்கிறது வந்து நமக்கு நல்லா ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் லெஃப்ட் லெக் வச்சுட்டு ரைட் லெக் தானே வந்தோம். இனிமேல் நம்ம பண்ண ஆசனங்கள் அப்படியே ரிப்பீட் ஆகும். இப்போ அஸ்வசஞ்சலனா. அதுக்கப்புறம் ரைட் லெக் வந்துடுச்சு, இப்போ லெஃப்ட் லெக். ஸோ பாதஹஸ்தாசனா. அப்படியே கொண்டு வந்து ஹஸ்த உத்தானாசனா. அப்புறம் அப்படியே பிரணமாசனா வந்துட்டு சமஸ்துதியில் கை வச்சுக்கலாம். இப்போ ரைட் பார்த்துட்டோம், அடுத்தது லெஃப்ட். பிரணமாசனா, ஹஸ்த உத்தானாசனா, பாதஹஸ்தாசனா, அஸ்வசஞ்சலனாசனா, லெஃப்ட் லெக் பேக், தண்டாசனா, அதோ அஷ்டாங்க நமஸ்காராசனா, புஜங்காசனா, பர்வதாசனா. மறுபடியும் அதே ரிப்பீட் ஆகும். அஸ்வசஞ்சலனாசனா, பாதஹஸ்தாசனா,
ஹஸ்த உத்தானாசனா, பிரணாமாசனா. சமஸ்திதிக்கு வந்துடலாம். இதில் வந்து நம்ம ப்ரீத்திங்கையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதுதான் வந்து ஸ்லோ ஃபேஸில் பண்ணுறது. சரி, இப்போ ஃபுல்லாக பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டே 18 சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு. இன்றைக்கி வந்து நான் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணேன். 43 மினிட்ஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபேஸாக போயிட்டு இருந்ததை இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோ பண்ணேன். கொஞ்சம் ஸ்லோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது வந்து 1 hour 5 minutes 6 ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்லோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து போஸ்டரில் நாம் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நேற்று. அதனால் சரி இன்றைக்கி 1 hour ஃபேஸ் போயிருக்கேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. வேர்வை வந்து வந்துக்கிட்டே இருக்குது, கண்ணுக்குள்ளே விழுந்துகிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நல்ல என்ன சொல்கிறது, ஒரு ஹெவியான ஒரு ஒர்க் அவுட்டு. பட்டு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸோ டே 18 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக முடிச்சிட்டோம். ஸோ டே 19 நாளைக்கு பார்க்கலாம். அந்த இன்னொரு ஒரு டிப் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, அந்த பித்த வெடிப்பு, கால் அந்த பெயின், அதுக்கெல்லாம் வந்து நல்ல கொஞ்சம் ஒரு நல்ல கால் நம்ம பொறுக்கிற நல்ல சூட்டில் வந்து இந்த எப்சம் சால்ட்டு போட்டுட்டு ஒரு 10 minutes அதில் வந்து நல்லா உட்காந்துட்டு காலை நல்லா அதில் ஊற வச்சு பண்ணினோம் அப்படின்னா தூக்கமும் நல்லா வருது. ரெண்டாவது அப்படியே மாயமாக மறைஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன், பட் முதல் நாளைக்கு இன்றைக்கி வந்து அந்த ஒரு பெயின் ரிலீஃபை வந்து உணர முடியுது. ஸோ அந்த எப்சம் சால்ட் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் நல்லா பயனளிக்குது. ஸோ என்னென்னா ஒரே ஒரு பிரச்சனை நம்மக்கிட்ட அப்படின்னா அதை கண்டினியூவாக செய்யணும், அதுதான். அதனால் அதை செஞ்சோம் அப்படின்னா அது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது அந்த மாதிரி குதிகால் வலி, அந்த மாதிரி பித்த வெடிப்பு அந்த மாதிரி இருந்ததுன்னா எப்சம் சால்ட்டுன்னு ஃபார்மசியில் கிடைக்கிது. ஜீனி மாதிரி இருக்குது. குழந்தைங்க டச் பண்ணாத இடமா பார்த்து மேலே வச்சுருங்க. ஸோ அதில் பாத்ரூமில் தண்ணி பிடிச்சிட்டு நல்லா கொஞ்சம் கால் பொறுக்கிற வைக்கிற அளவுக்கு தண்ணி பிடிச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் அதில் போட்டுட்டு காலை நல்லா சோப் பண்ணோம் அப்படின்னா அது ஓரளவு கொஞ்சம் ரிலீஃப் இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம அங்கே ஓட்டிட்டு நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டே 18 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஊட்டியாச்சு. ஸோ டே 18 கம்ப்ளீட்டட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you tomorrow. நாளைக்கு பார்க்கலாம்.